வணக்கம். சிகை கொற்றன் இது என்ன வார்த்தைன்னு தெரியுதா? சமீபத்தில் எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் கல்வெட்டு, மூல தமிழ் எழுத்துக்களுடைய வடிவத்தில் எகிப்தில் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை சிகை கொற்றன். இது தூய தமிழ் வார்த்தை. இது எப்படி எகிப்தில் இருக்கு அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு எல்லாரையும் உருட்டிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அது சார்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகமே அது சார்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. சிகை கொற்றன் அப்படின்னா என்னுடைய விளக்கம் என்னன்னா, கேசவன் பரகேசரி அப்படிங்கிறது யாரோட பெயரு அப்படின்னா சிவனோட பெயர். மனித அவதாரமாக இங்கு வந்து அவதரித்து மனிதனுக்கு தலைமையேற்று அரசனாக வாழ்ந்த அரசன் அற அச்சன் சிவன். அவன் பர அச்சன். பர அச்சன் இங்க வந்து பிறந்தான். சூரியன் தான் எல்லாத்துக்கும் மூலம், சூரியன் தான் சிவன். அவன் மனிதனாக இங்கு பிறப்படுத்தான் அப்படிங்கிறது தான் இங்க மனிதர்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆதி தமிழ் மன்னன் அவனே சிவன். அவன் பர ஆயச்சித்தன், பரம்புல வாழ்ந்த பர ஆயச்சித்தன், நாதமுனி, இப்படி பல பெயர்கள். அவனுக்கு ஒரு பெயர்ல அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த பெயர்கள்ல ஒண்ணுதான் சிகை கொற்றன். கொற்றன்னா கொட்டமடிக்கிறவன், கொற்றவைன்னு சொல்லுவாங்க. கொற்றவைன்னு சொன்னாலும் கொற்றவன்னு சொன்னாலும் அவன் அவன் அரசன். அரசனை வேந்தனை குறிக்கக்கூடிய சொல் அது. கொட்டும் அவ்வை. அந்த இட்டண்ணா வந்து பார்த்தாக்க இட்டண்ணாவாகவும் மாறும். கொட்டன்னு சொன்னாலும் கொற்றன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். கொற்றவை அப்படின்னு சொன்னாலும் கொட்டவை அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். கொட்டும் அவ்வை, கொட்டும் ஐயன். இந்த வார்த்தை தான் சிகை கொற்றன். அரசனை குறிக்கக்கூடிய சொல் அது. தலைவனை, அரசனை குறிக்கக்கூடிய சொல். இப்ப இந்த இந்த சொல்லு, இந்த எழுத்து எகிப்துல பொறிக்கப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா, குமரிக்கண்ட அழிவுக்கு பிறகு அரபு பாலைவனம் அதுக்கப்புறம் தான் மேல வருது. அங்கேயும் இங்கிருந்து வடக்கு நோக்கி குடியேறிய அத்தனை மக்களும் அந்த நாட்டுல குடியேறி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. குமரிக்கண்டத்தோட இணைந்த இந்த பாரத நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய பறையர்கள். ஆதியில போயாச்சுன்னா 1000 ஆண்டு முன்னாடி போயாச்சுன்னா எல்லாருமே பறையர்கள் தான். அந்த பறையர்கள் தான் இங்க இருந்து, பறையர்கள் தான் தமிழர்னு சொல்லி அழைக்க இன்றைக்கு சொல்லப்படுறாங்க. இந்த பறையர்கள் தான் இந்த அரபு நாடு முழுக்க முழுக்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவர்கள் கருப்பு இனத்துக்கு சொந்தக்காரங்க. அரபு நாட்டுல அடிக்கக்கூடிய வெயில்ல 1000 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மக்கள் யார் அப்படின்னா கருப்பு இனத்தவர்களான பறையர்களே. அங்க வெள்ளை இனத்துக்கும் அந்த பூமிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த அரபு நாடுகள்ல முழுக்க முழுக்க வெள்ளையர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். யார் இந்த வெள்ளையர்கள் அப்படின்னா அவங்க ஐரோப்பிய நிலப்பரப்புல இருந்து வடக்கு திசையில இருந்து தெற்கு நோக்கி பயணம் பண்ணி இங்க வந்து குடியேற்ற மக்கள் தான். அவர்கள் தான் இந்த வெள்ளை இனம். இன்னைக்கு அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அந்த மண்ணுல அதிகமா இருக்கிறாங்க. இவங்க எப்ப குடியேறினாங்க அப்படின்னாக்கா, ஐரோப்பியர்கள் இங்க இந்த பாரத பூமிய, பறையர் கண்ட பூமியை கைப்பற்றி இங்கு அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பெருசுபடுத்தின அப்புறம்தான் இந்த உலகத்துல பெரிய மாற்றம் நடக்குது. அந்த மாற்றங்கள் நிகழும் காலகட்டங்கள்ல மிக குறுகிய வரலாற்று காலகட்டங்கள்ல தான் இந்த குடியேற்றம்லாம் நடக்குது. அப்போ அங்க இருந்த ஏற்கனவே இருந்த அந்த பறையர்கள் வந்து அங்க சிறுபான்மையாக்கப்பட்டு விட்டார்கள், வீழ்த்தப்பட்டு விட்டார்கள். அவங்க இன்னைக்கு பழங்குடிகளாக அந்த பூமியில இருக்கிறாங்க. அரபு நாடுகள்ல சிறு சிறு மலை குன்றுகள்ல எல்லாம் வந்து பழங்குடிகள் நிறைய இருக்கிறாங்க. அந்த நாட்டிலையுமே நிறைய கருப்பு இன மக்கள், பூர்வ குடிமக்கள் இன்னும் இருக்கிறாங்க. அங்க வந்து குடியேறினவங்க வெள்ளையர்கள், வெள்ளை இனத்தவர்கள். இன்றைக்கு இந்த வெள்ளை இனத்தவர்கள் எங்களுடைய பூமி எப்படின்னு சொல்றாங்க. அவங்க கையில தான் ஆட்சி அதிகாரம் இருக்கு. இருந்தாலும் வரலாற்றுக்கு யார் சொந்தக்காரங்க அப்படின்னாக்க அங்கு இருக்கக்கூடிய கருப்பர்கள். அவர்கள் பறச்சு மொழி பேசியவர்கள்.
தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படிம்பாங்க இல்லையா, இந்த தென்னாட்டுல இருந்து சிவனையும் சிவ வழிபாட்டையும் எடுத்து சென்ற மூலவர்கள். அவர்கள் தான் அந்த எகிப்து, லெபனான், துருக்கி, இந்த அரபு பாலைவன நாடுகள்ல, இஸ்ரேலா இருக்கட்டும், பாலஸ்தீனா இருக்கட்டும், எல்லா நாடுகள்லையுமே அந்த அரபு பாலைவன நாடுகள்ல குடியேறி வாழ்ந்த மக்கள், காலங்காலமாக வாழ்ந்த மக்கள் யார் அப்படின்னா பறையர்கள். இதைத்தான் இந்த தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். தமிழர்கள்ட்ட இன்றைக்கு தமிழ் கிடையாது, தமிழ் இல்லை. தமிழை இவங்க கற்கிறத விட்டுட்டாங்க. அதாவது இவங்க கிட்ட அந்த மொழிக்கு எதிராகவும் நாத்திக அந்த வழிபாட்டுக்கு எதிராகவும் பிரச்சாரம் செய்யப்பட்டது. இந்த நாத்திக பிரச்சாரங்களின் மூலமாக இந்த பறையர்கள் இந்த நமது ஆன்மீகத்தையும் மொழியையும் இன்னைக்கு இழந்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த தமிழர்களுக்கு சரியான புரிதலே வர்றதில்ல, எல்லாருக்கும் எல்லா தெளிவும் இல்லை. இந்த காணொலியை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் நாம் இது பற்றி